அப்டேட் பண்ணப்பட்ட டிவிஎஸ் அப்பாச்சி R8 ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000. பிக் ஷிஃப்டரோட 17,000 அதை விட பிரைஸ் அதிகம். அப்புறம் புதுசாக ஒரு பாம்பர் கிரே கலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 2,97,000. இது இல்லாமல் வந்து ரேஸ் ரெப்ளிகா கலர் நீங்கள் வாங்கணும்னா அதுக்கு ப்ளஸ் இன்னொரு 7,000 வந்து பே பண்ணணும். இது இல்லாமல் பிடிஓ கிட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. டைனமிக் கிட், டைனமிக் ப்ரோ கிட் வந்து இருக்குது. டைனமிக் கிட்டில் வந்து 18,000 ரூபாய் அதிகமாக நீங்கள் பே பண்ணணும். அதில் வந்து ஃபுல் எட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன், பிராஸ் கோட்டட் செயின் டிரைவ் கூட வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. டைனமிக் ப்ரோ கிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் 16,000 பே பண்ணணும். இதில் தான் வந்து டைனமிக் ஸ்டெபிலிட்டி கிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் 6 ஆக்சிஸ் ஐஎம்யூ யூஸ் பண்ணுறது. அது யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து லான்ச் கண்ட்ரோல், வீலி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ஏபிஎஸ், ரியர் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இருக்குது. 312 cc என்ஜினை வந்து நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 38 PS இப்போ வந்து என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. 29 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. புது ஏரோ விங்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னா டவுன் ஃபோர்ஸ் வந்து அதிகம் பண்ணுறதுக்காக, பெட்டரான ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக. மற்றபடி விஷயம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 25 தேதி இந்த வண்டியை நான் வந்து கரிமோட ஸ்பீடோட ஓட்ட போகிறேன். அதர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.